வணக்கம் அன்பு சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஒரிசா மாநிலத்தை கலக்கும் ஒரு தமிழன். யார் அந்த தமிழன்? யார் அந்த தமிழன்? மதுரை மேலூரைச் சேர்ந்தவர் வி.கே. பாண்டியன். ஒரிசாவில் சப் கலெக்டராக இணைந்து கலெக்டராக பணிபுரிந்து அனைத்து மாவட்டங்களில் மக்களுக்காக ஒரு அரசு கூட அந்த அளவுக்கு அள்ளி அள்ளி சலுகை தராது. இவர் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது எல்லா மாநிலத்திலையும் ஒரிசாவில் அள்ளி அள்ளி வழங்கிய ஒரு கருப்பு எம்ஜிஆர், ஒரு விஜயகாந்த் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரிசா மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் தான் வி.கே. பாண்டியன். இவர் செய்கிற சலுகைகளும் அங்கே செய்கிற திட்டவட்டங்களை எல்லாம் பார்த்து பூரித்து போனவர் தான் நவீன் பட்நாயக், ஒரிசாவின் முதலமைச்சர். ஆஹா, அருமையாக செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் நவீன் பட்நாயக் வி.கே. பாண்டியனை விடக்கூடாது என்று கலெக்டர் ஜாப்பில் இருந்து ரிட்டையர்ட் ஆயும் மறுபடியும் நவீன் பட்நாயக் ஆலோசகராக இப்போது கடந்த 13 வருடங்களாக ஒரிசாவில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். நவீன் பட்நாயக் கூறியுள்ளார், எனக்கு அடுத்தது வி.கே. பாண்டியன் இந்த ஒரிசாவை ஆளலாம் என்று ஆளமாட்டார் என்றுதான் அறிவித்துள்ளார். அதை பார்த்து பொறுக்க முடியாத சங்கி கூட்டம் பிஜேபி. இந்த அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்தில் போய் ஒரிசா தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, யாரை? ஒரிசா மக்களை பார்த்து, ஒரு தமிழன் உங்களை இங்கே முதலமைச்சராக இருந்து ஆட்சி செய்வதா நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் என்று ஒரிசா மக்களை பார்த்து அமித்ஷா கூறுகிறார். அமித்ஷாவை எச்சரிக்கிறோம், இது இனவாதத்தை தூண்டுகிறாய் அமித்ஷா. நீங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டில் நீ இங்கே ஆட்சி செய்யலாம், நீ இங்கே முதலமைச்சர் ஆகலாம். ஒரு தமிழன் வேறு மாநிலத்தில் சென்று முதலமைச்சர் ஆகக்கூடாதா? என்ன ஐயா இது? என்ன உங்களுக்கு தெரிஞ்சது சட்ட திருத்தங்கள் எல்லாம்? தமிழன்னா கெத்து மாசு. தமிழன் பற்றி உனக்கு என்ன தெரியும் ஐயா அமித்ஷா? மோடி, தமிழன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. தமிழன்னா கெத்து மாசு. அந்த அளவுக்கு பேறு படைத்தவன் தான் தமிழன். தமிழனை கொச்சையாக பேசுவது அமித்ஷா எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது அமித்ஷாவை. அது மட்டும் இல்லாமல் மோடிஜி சொல்கிறாரு, பூரி ஜெகநாதர் ஆலையினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறார். உங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்லையா மோடிஜி அவர்களே? பூரி ஜெகநாத், ஒரிசாவில் இருக்கும் பூரி ஜெகநாத் கோவில் சாவி தமிழர்களிடத்தில் இருக்குதாமா. என்ன ஏது தெரியாமல் பேசிக்கொண்டு உளறிக்கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டு மக்களுக்கு சலுகை செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த பிஜேபி அரசு. பேசவே தெரியாது. முக்காவாசி நீ 10 ஆண்டு பிரதமராக இருந்து எல்லாத்தையும் வித்துட்டியப்பா. நீ ஏற்கனவே டீ வித்தவர் தானே, உனக்கு அதை விற்கிறது தான் உனக்கு சோசியல் சர்வீஸே வரும், வேற எதுவும் வராது. மக்கள் நலன், மக்கள் பணி, மக்கள் சலுகை, மக்கள் சேவை என்பது உனக்கு தெரியாது. உனக்கு தெரிந்ததெல்லாம் பணக்காரர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்வது, அதானிக்கு அம்பானிக்கு உலக பணக்காரரை 2வது இடத்தில் கொண்டு வருவது, குஜராத்திகளுக்கு வாரி வழங்குவது லோன் என்ற ஒரு கான்செப்டை. அவன் கட்ட முடியாத பட்சத்தில் வெளிநாட்டில் போய் தப்பிச்சு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். கிங் பிரசர் ஏர்லைன், நீராவி மோடி, விஜய மல்லையா 68,000 கோடி கடன் தள்ளுபடி. மோடிஜி சொன்னார், கருப்பு பணத்தை ஒழித்து அந்த பணத்தில் சேமித்து, கருப்பு பணத்தை ஒழித்து அந்த பணத்தில் வர்றவங்க எல்லாத்துக்கும் 5 லட்ச ரூபா போடுறேன்னார். கருப்பு பணத்தையே இவர் ஒழிக்கலைங்க. இவர் எங்கே எல்லா அக்கௌண்ட்லேயும் 5 லட்ச ரூபா போடுவார். தப்பாக நடக்குது பிஜேபி ஆட்சி. இதை எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழனை இழிவுபடுத்தி பேசுவது இந்த பிஜேபி அரசாங்கம், இந்த காரங்க
பிஜேபி காரங்க தமிழனை இழிவாக பேசுவதை நிறுத்திவிட வேண்டும். நீங்கள் இந்தியாவை ஆட்சி செய்யலாம், ஒரு தமிழன் வேறு ஸ்டேட்டில் போய் ஆட்சி செய்யக்கூடாதா? என்னையா இது காமெடியாக இருக்குது. இந்த ஆட்டம் எதற்கென்றால் இவி மிஷன் இருக்கு, பயமில்லை, எப்படியும் நாம் வென்று விடுவோம் தான். ரெண்டாவது, ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மோடி எல்லா துறையும், அமலாக்கத்துறையிலிருந்து எல்லா துறையும் கையில் வச்சுக்கிறது, இதுதான் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் தப்பாக இங்கே நடக்குது. இதை யாரும் தட்டி கேட்குறதில்ல. கேள்வி கேட்குறவனுக்கு இங்கே கேள்வி கேட்காத மாதிரி வாயை மூட வைக்கிறது. தமிழன் சில பேர் திராவிடர் பக்கம் போய் வேலை செய்கிறான், சில பக்கம் ஆரியன் பக்கம் போய் பிஜேபி பக்கம் போய் வேலை செய்கிறான். அதனால தான் இந்த ஒற்றுமை இல்லாதனால தான் இது அமித்ஷா, மோடி இது மாதிரி ஆட்கள் தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுவது. இந்த காணொலியை உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அன்பு சொந்தங்களே, ஹிந்தியில் தான் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு நபர் ஒரிசாவில் முதலமைச்சராக ஆட்சி செய்வதா? இதை நீங்கள் ஒரிசா மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? இதை எப்படி நீங்கள் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இங்கே வாழ்வீர்கள் என்று இனவாதத்தை தூண்டுகிறார் அமித்ஷா. அதுதான் பேசுகிறார். அதில் பாருங்க, இந்த காணொலி எப்படி பேசுகிறாரு பாருங்க நண்பர்களே. वो ओडिशा के गौरव का चुनाव है, मुझे बताओ